ஹாய் வசுந்தரா. ஹாய் லோகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் நாயகி டிவி நேயர்கள் வசுந்தராட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இன்னைக்கு வசுந்தராட்ட நம்ம அந்த கேள்விகளை கேட்குறோம். இந்த சிட்டிஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஒரு பியூட்டி தெரபிஸ்ட் நம்மளோட இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். வசுந்தரா, நிறைய பேர் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப ஸ்கின்லாம் டல்லாக இருக்குது. இல்லைன்னா வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு என்னமோ தெரில, அது ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு அந்த ஸ்கின்ல ஒரு க்ளோ இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது? ஏதாவது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாமா, இல்லை கடல மாவு பூசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அந்த ஒரு நல்ல ஒரு க்ளோ அல்லது நல்ல ஒரு கலர் இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்களா? ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வெளியில் போய் செஞ்சுக்கிறது டைம் இருக்காது பார்லர்ஸில். அவங்க என்ன செய்யலான்னா வீட்லேயே ஹோம் கேர் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோம் கேர் கிட் பல விதமாக இருக்குது. இந்த க்ளோ கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பிரைட்னிங் கிட் இருக்கு. அந்த கிட்டு அவங்க தினமும் யூஸ் பண்ணலாம். அது பண்ண ஒரு மாதம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்கின். எல்லாம் வரவங்களே கேட்பாங்க, பார்க்குறவங்க. அது ஒரு கிட்டு தான். ஸோ அந்த மாதிரி பல விதமான கிட்ஸ் இருக்குது. ஹோம் கேர் கிட்லேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கிட்டை காட்டுறேன். அப்போ நீங்கள் காட்டினா லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும். லேட்டஸ்ட். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிட் இது டெய்லி ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி எப்படி நம்ம ஏதோ ஒரு இதை நம்ம ரெகுலராக செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் ப்ரஷோட வந்திருக்கு. ஆமாம். ஸோ இதில் எப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இது அப்படி வருது. ஆமாம், ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதாலேயே நம்ம ஃபேஸை ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெட் ஸ்கின் அதெல்லாம் ஆயில், மேக்கப் எல்லாமே வெளியே வந்துடும் இதில். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சு லைட்டாக அப்படியே பண்ண வேண்டியதுதான். சாஃப்டாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரஷ். கரெக்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் ஒரு நல்ல விட்டமின் சி. அதனால தான் அந்த டல்னஸ், அந்த ரொம்ப டயர்டாக இருக்கிறதெல்லாம் சரியாகும். உள்ளுக்குள்ளே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ அது நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு மேஜிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பவுடர், விட்டமின் சி பவுடர். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு வைங்களேன், இது இந்த பவுடரை கொஞ்சம் நான் போட்டுட்டு லைட்டாக கையால் எப்படி செய்யுங்க, எல்லாமே உள்ளே போயிடும். ஓ, அப்படியே? இது ஸ்கின் அப்சார்ப் பண்ணிக்கும். விட்டமின் சி பவுடர். நமக்கு தெரியும் விட்டமின் சி ரொம்ப அன்ஸ்டேபிள் தான், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். அதுக்கு மேலே நான் போடுறது விட்டமின் சி சீரம். ஓகே, போதும். ஸோ ஒரு 2 ட்ராப் விட்டமின் சி சீரம் போட்டு நல்லா இந்த மாதிரி இப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்கின்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு. கரெக்ட். இது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற பழைய டெட் ஸ்கின் எல்லாம் போய் நல்லா பழைய மேக்கப், ஆயில் எல்லாமே போயிடும். இதை அப்படியே விட்டுடணும், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். அது நல்லா அப்சார்ப் ஆன பிறகு எங்க போச்சு பவுடர்னே தெரியல. ஆமா, ஜஸ்ட் அது அப்படியே அந்த சீரம் பட்ட உடனே நல்லாவே அது உள்ள டிசால்வ் ஆயிடும். அது விட்டமின் சி தான். ஆமா, இது உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது விட்டமின் சி நைட் க்ரீம். ஸோ இந்த நைட் க்ரீமை எப்படி அதுக்கு ரோலர் இருக்கு அதில். ஸோ அதுவே ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வேணுன்ற அளவு க்ரீம் மேலே வரும், அது நல்லா மசாஜ் கொடுக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோலர் இருக்கு. நம்ம கையால் செய்யறதுக்கு ஈக்குவல் இது, அதை விட இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இதால் கொஞ்சம் நேரம் நம்ம அப்வர்டில் ஃபேஸில் செய்யும்பொழுது மேல் நோக்கி செய்யலாம். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் செய்யறதுக்குள்ள ஃபுல்லாக அப்படி வேணுன்ற போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருந்து க்ரீம் வரும். மற்ற டைமில் சும்மா அதாலேயே நம்ம செய்யலாம். கையாலேயும் நம்ம அதை உள்ள புஷ் பண்ணலாம். ஸோ இப்படி லைட்டாக அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் செய்யலாம். இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது.
ஸோ இது வந்து ஒரு இது வந்து நைட்டு நீங்க சொல்றது நைட்டு செய்யுது. நைட் எவ்ரிடே நைட்டு. ஆமாம், எல்லாருக்கும் டே டைமில் வெயில்ல எல்லாம் போவாங்க, அதனால இந்த சி எல்லாம் விட்டமின் சி போட்டு வெயிலில் போகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். நான் விட்டமின் சி நிறைய பேர் நிறைய இதில் இது மாதிரி ப்ராடக்ட்ஸில் இருக்கு. ஸோ அது வந்து பிரைட் பண்ணும், ஃப்ரெஷன் அப் பண்ணுது. ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு கிட் இருந்தால் ஒன்றுன்னா தேட வேண்டாம், அது உள்ளே இருக்கும், உடனே எடுத்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் படுக்கலாம். ஸோ அப்போ காலையில் பார்க்கும்பொழுது டல்லாகவே இருக்காது, ஸ்கின் பிரைட்டாக இருக்கும், நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ இந்த ஹோம் கேர் ரொட்டீன் இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்கான ஹோம் கேர் ரொட்டீன். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது யார் வேணால் எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் யூஸ் பண்ணலாம். அபவ் 12-13 உள்ளவங்க யூஸ் பண்ணலாம், எனி ஏஜ் வரையில் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளென்சர், அப்புறம் வந்து விட்டமின் சி பவுடர் அப்சார்ப் ஆகுது, அதோட இது இந்த விட்டமின் சி சீரம் கலக்குறீங்க. இது ரெண்டுத்தையும் கலந்துடுறோம். அதுக்கப்புறம் நைட் க்ரீம். ஓகே. ஸோ அடுத்தது கடைசியாக நான் இப்போ என்ன காட்டுறேன்னா, இது வந்து விட்டமின் சி இந்த ஃபேஸ் வாஷ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஆமா, லைட்டா அது டே டைம்ல பண்ணனும். டே டைம்க்கு என்ன செய்யலாம், நைட்டுக்கு நீங்க இப்ப பண்ணது இப்போ நம்ம பண்றது டே டைம்க்கு. ஸோ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணா போதும். ஜஸ்ட் லைட்டா மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தால தொடச்சிடலாம். ஓகே. காலையில நீங்க வெயில்ல போக போறீங்க, வெளியில போக போறீங்க, அதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்க செய்யலாம். அடுத்து அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சன்ஸ்க்ரீன். இதில் வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் இது. ஓ, டிண்டட்னா? ஆமாம், நல்ல கலர் தேவையான லைட்டாக டிண்ட் இருக்கும். ஒரு லைட் ஃபவுண்டேஷன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வெளியில் போகலாம். இது ஆஃப்டர்நூன் ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணி டே டைம்க்கான அதுவும் இருக்குது. ஆமாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்க்ரீனை திரும்ப யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி இருக்கா? ஆமாம், விட்டமின் சி இருக்குது, பட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது விட்டமின் சி. இதில் வந்து அவ்வளோவா கிடையாது, பட் நைட் ரொட்டீனில் மட்டும் நிறையா விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நைட் ரொட்டீன், டே ரொட்டீன், இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பாக்ஸில் நமக்கு வந்துடுறது. ஸோ இதால் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபேஷியலே பண்ணலனாலும் பரவாயில்ல, பிரைட்டாக இருக்கும். ஆனால் எப்போ முடியுமோ போய் ஃபேஷியல் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ப்ராடக்டாக வாங்கணும். ஆமாம், நல்லதாக வாங்கணும். ஒரு கிட்டு வாங்கி வீட்டில் வச்சுட்டோன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் படுத்தலாம். ஆமாம், இது ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க பட் 18 இயர்ஸ் அப்போல்லாம் தான் நிறைய பருக்கள் வர ஆரம்பிக்கும், ஸ்பாட் ஆகும், கை நகத்தால் கிள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிட் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட, அவங்க அதை ஸ்கின் அப்பப்போ கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளாக் டாட்ஸ், பரு இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கிட்ட அவங்களுக்கும் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர், நல்ல விஷயம்தான். ஸோ இது நானே பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ வசுந்தரா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த டெய்லி இதை வந்து ரொட்டீன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏன்னா சில பேர் வந்து சிலது செய்வாங்க, சிலது செய்ய மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிளென்சர்லாம் வேண்டாம், ஃபேஸ் வாஷ் பண்ணி டோனர் மட்டும் நான் போட்டுப்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை போட்டு வெயிலில் போகக்கூடாது, அவங்க வெயிலில் போவாங்க. சில பேருக்கு சன்ஸ்கிரீனே எனக்கு வேண்டாம், ரொம்ப டல்லாக காட்டுது, ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எல்லாமே கரெக்டாக அந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அது கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஸ்கின் டல்னஸ் போயிடும். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும். ஒரு கிட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை பார்த்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வசுந்தரா. தேங்க்யூ.